வழக்குகளை தீர்த்து வைக்கும் ஈசன் என வணங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு வழக்கரித்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமான காஞ்சிபுரத்தில் உள்ள 108 சிவாலயங்களில் உலக பிரசித்தி பெற்று விளங்கும் வழக்குகள் அனைத்தையும் நடுவாய் நின்று தீர்த்து வைக்கும் ஈசன் என்று பெயர் பெற்று விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு மருகுவார் குழலி உடனுறை வழக்கரித்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. பிரம்மோற்சவம் கொடியேற்ற விழாவை முன்னிட்டு வழக்கரித்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்து அருகே எழுந்தருள செய்தனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க செம்பு கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவில் அர்ச்சகர்கள் செம்பு கொடி மரத்தில் ஏற்றி வைத்து பிரம்மோற்சவ திருவிழாவை தொடங்கி வைத்தனர். ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்ற உற்சவத்தில் கோவில் செயல் அலுவலர் வஜ்ரவேலு, உபயதாரர்கள், அதிமுக மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மருகுவார் குழலி அம்மனையும் வழக்கரித்தீஸ்வரர் சுவாமியையும் தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். மேலும் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வாங்க